மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வர இன்டெலிஜென்ஸ் பியூரோ இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் JIO கிரேட் 2 டெக்னிக்கல். டோட்டல் வேகன்சி 394 இருக்குது. சேலரியோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 25,500 81,100 பெர் மந்த். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட 7th CPC லெவல் 4 சேலரி. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்க எந்த ஸ்டேட்டில் எந்த சிட்டியில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா September 14, 2025. நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வேகன்சி பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேகன்சி. டோட்டல் 394 வேகன்சிஸ் இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டிகிரி BE BTech இன்ஜினியரிங். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபிளி எலக்ட்ரானிக்ஸ் IT கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் டிகிரி டிப்ளமோ இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் முக்கியம். மினிமம் 18 இயர்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 27 இயர்ஸ் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. எந்த டேட் படினா September 14, 2025. OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே போல் SC ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. அதனால் வந்து உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 550 rupees வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. எக்ஸாமினேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு AWS OBC கேண்டிடேட்ஸ்க்கு 100 rupees தனியாக இருக்கும். SC ST ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது, உங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டெஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டு. அதில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு செகண்ட் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இது ரெண்டும் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட். ஸோ இது 3 தான் வந்து டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை. ஃபைனலாக வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் வந்து இங்கே போட்டிருக்கோம். நான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டைரக்ட் லிங்க் ஓப்பன் பண்ணி ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து காமிக்கிறேன். நீங்கள் ஃபர்தராக வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணுற லிங்க் காமிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், இப்போ நம்ம வெப்சைட்டில் பார்த்த எல்லா டீட்டெயில்ஸும் அதில் தான் இருக்கும். அதனால் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதில் வந்து முக்கியமான டீட்டெயில்ஸை காமிச்சிட்டு அப்புறம் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இதில் இருக்குது. இதை கிளிக் பண்ணி அதையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் இந்த அக்சஸ் நவ கிளிக் பண்ணுங்கள். ஒரு PDF ஓப்பன் ஆகும். இது வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ வெப்சைட்லேருந்து ஓப்பன் ஆகிற டைரெக்டான வந்து PDF. இது ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 2 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் 2025. ஸோ இந்த டோட்டல் 394 வேகன்சிஸும் ஒவ்வொரு கேட்டகரி கீழே எவ்வளோன்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிளில் இருக்குது. அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ்க்கு 157 வேகன்சிஸ் இருக்குது. EWS கேண்டிடேட்ஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அந்த கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 32 வேகன்சி. OBC கேண்டிடேட்ஸ்க்கு 117 வேகன்சிஸ். SC கேண்டிடேட்ஸ்க்கு 60, ST கேண்டிடேட்ஸ்க்கு 28. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணும்போது 394 வரும். அப்புறம் ஏஜ் லிமிட் இருக்குது 18 to 27. இது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. பேஜ் நம்பர் 2 வந்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது சிலபஸ் டீட்டெயில்ஸ். உங்களோட எக்ஸாமினேஷனில் என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகும், எவ்வளோ மார்க்ஸ் இருக்கும், டியூரேஷன், இந்த மாதிரி அந்த எக்ஸாமை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். இது முக்கியமானது. ஸோ Tier 1, Tier 2, Tier 3 இதுதான் 3 டெஸ்ட்டு. Tier 1 வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டு. ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். 100 questions 100 மார்க்ஸு. 2 hours வந்து டியூரேஷன். இதுதான் வந்து ரிட்டன் எக்ஸாம். இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. தப்பான ஆன்சர் பண்ணிங்கன்னா 1/4, அதாவது 4 கொஸ்டின்ஸ்க்கு தப்பான ஆன்சர் பண்ணிங்கன்னா 1 மார்க் வந்து உங்கள் டோட்டலில் மைனஸ் ஆயிரும். அப்புறம் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. இதுக்கான மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 30 மார்க்ஸு. ஸோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஃபைனலாக வந்து இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட், அதாவது டைரக்ட் இன்டர்வியூ. அதுக்கு வந்து ஒரு 20 மார்க்ஸ். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணும்போது டோட்டலாக வந்து 150 மார்க்ஸ் இருக்கும். இந்த அவுட் ஆஃப் 150க்கு நீங்கள் எடுக்கிற மார்க்ஸை வச்சு உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டு வரும். சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ இந்தியாவில் இருக்க முக்கியமான சிட்டிஸில் ஃபுல்லாக நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கான அந்த லிஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட் வைஸாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் வந்து தமிழ்நாடோட அந்த லிஸ்ட்டை பார்த்துக்கங்க. ஸோ இங்கே இருக்குது தமிழ்நாடுக்கு. ஸோ கோடு இருக்குது. அப்புறம் வந்து சிட்டி நேம் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ இந்த மாதிரி ஒரு 7 சிட்டி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில். நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து இந்த சிட்டிஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற ஸ்டேட்டில் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து இந்த லிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பேஜ் நம்பர் 5ல் இருக்குது. ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுத்துருக்காங்க. September 14, 2025 நைட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 2 days எக்ஸ்ட்ரா. September 16 வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் வந்து இந்த 14 பண்ணிடணும். ஹவு டு அப்ளை அப்படின்ற மாதிரி ஒரு செக்ஷன் இருக்குது. பேஜ் நம்பர் 5ல் இருக்குது. ஸோ ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிங்க. ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஜென்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி வந்து நார்மலாக வந்து சைன் அப் பண்ணுவோமோ டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதை வச்சு ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணக்கப்புறம் ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். இதுதான் வந்து முக்கியமான ஃபார்ம். இதில் வந்து என்னெல்லாம் கேட்பாங்க, இதில் முக்கியமான டாக்குமெண்ட் என்னெல்லாம் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் பேஜ் நம்பர் 6ல் ஸ்டெப் 2 இருக்குது.
ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செக்ஷன் நல்லா படித்து பார்த்துட்டு இதில் கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் படி ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோகிராஃப், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி என்ன சைஸில் என்ன ஃபார்மேட்டில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்புறம் சிக்னேச்சர், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இதுபடி ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி உங்கள் சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீ, எக்ஸாமினேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ப்ராசஸிங் சார்ஜ் வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே வந்து 550, இது கண்டிப்பாக பே பண்ணணும். எக்ஸாமினேஷன் ஃபீ மட்டும் ஜென்ரலுக்கு ஒரு 100, ஸோ டோட்டலாக 650. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் மற்ற கேண்டிடேட்ஸ்லாம் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து இந்த எக்ஸாமினேஷன் ஃபீ மட்டும் அவங்களுக்கு கிடையாது. ஸோ ஜென்ரலாக வந்து 550 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா இங்கே அப்ளை ஆன்லைன் ஒரு பட்டன் இருக்கும். இந்த அப்ளை நோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான டைரக்ட் லிங்க் இது ஓப்பன் ஆகும். இதில் நம்ம பார்த்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட் லிங்க் இங்கே தான் இருந்து எடுத்திருக்கோம். இந்த பிடிஎஃபை கிளிக் பண்ணோம்னா இந்த பிடிஎஃப் தான் வரும். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணால் லாகின் அந்த பேஜ் வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த லாகின் பேஜில் போய் லாகின் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், ஃபியூச்சரில் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் அதுதான் வரும். ஸோ நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். டு ரெஜிஸ்டர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளிக் ஹியர், இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து 2 ஸ்டெப்பு நம்ம ஆல்ரெடி பிடிஎஃபில் பார்த்தது போல். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. செகண்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த செகண்ட் ஸ்டெப் போயிடும். அதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும் உங்களோட. ஸோ எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது, அப்புறம் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ், உங்களோட நேம் எல்லாமே இந்த ஸ்டார் போட்டுக்கு எல்லாமே மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ். ஸோ உங்களோட நேமு, அப்புறம் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இது வந்து இந்த ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஃபியூச்சர் கம்யூனிகேஷன்ஸ் வந்து இது 2 தான் வரும். ஸோ இந்த பேஜை ஃபில் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி, அப்புறம் இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அது 2 எடுத்து அதுக்கு அடுத்த பேஜ் ஒன்று வரும். ஸோ அந்த பேஜில் வந்து அந்த 2 ஓடிபியும் கொடுத்து ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ண உடனே உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் பண்ணோன்னே செகண்ட் ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்காக வந்து லாகின் ஆகி உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற பேஜ் வந்துடும். இதே சேம் அந்த லுக்கில் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது அந்த உங்களை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் உங்களோட அந்த டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கான ஃபார்ம்ஸ் வரும். ஸோ அதை ஃபில் பண்ணிட்டு ஆன்லைன்லேயே வந்து உங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ வச்சு அப்ளிகேஷன் ஃபீ, அப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீ இதையும் நீங்கள் பே பண்ணிடலாம். பே பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடணும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா September 14, 2025. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி, அதாவது முக்கியமாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், இது 2த்தையும் வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லாமல் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபீ வந்து ரீஃபண்ட் கிடைக்காது, அது அவங்களுக்கு வந்து போயிடும். ஸோ வெரிஃபை பண்ணிட்டு இந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க.